நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிள் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பெனிஃபிட் இருக்கு? எஃப்டி, ஆர்டி எல்லாம் விட ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருதுன்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, நிறைய பேருக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே இருக்காது. ப்ராப்பரா நமக்கும் அந்த ஐடியா இல்லாதனால நம்மளும் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிஃபர் பண்ணணும்? சேஃபா இருக்கு எஃப்டி இந்த மாதிரி ஆர்டியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலே நம்ம ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம். நம்ம மணியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் இது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரியலான மித்து என்ன? அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் மக்களே, என்னோட பேர் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ஃபினான்ஸ் வித் ராஜ். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட் என்ன? உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் நம்மள இருக்க நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸாக தான் இருப்போம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒரு ஜாப்க்கு போவோம். இந்த 9 to 5 ஜாப் போயிட்டு வர நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜாப்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்ம ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்போம். இந்த பிசினஸ்க்கு வந்து ஒரு 10 lakhs ஆகுதுன்னா அந்த 10 lakhs நம்ம ஒருத்தராலேயே ரெடி பண்ண முடியாது. அந்த சினாரியோல நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனும் இன்ட்ரெஸ்டடா இருக்கான். இந்த மாதிரி ஒரு 10 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? ஒருத்தர் ஒரு லட்சம் போடுவோம். இந்த பிசினஸ் நல்லா போச்சுன்னா வர ப்ராஃபிட்டை நம்ம 10ஆ டிவைட் பண்ணி ஈக்குவலா ஷேர் பண்ணிப்போம். இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும். இப்போ வர்ற காசு என்ன பண்ணும்? 10 பேர் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். இங்க ஓனர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா 10 பேர். இந்த ஓனர்ஸ்ன்றது 10 பேர் இருக்கிறதுனால நம்ம 10 டிவைட் பண்றோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப நானே பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பிசினஸ் பண்றேன், நான் எவ்வளவு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வேற என்னெல்லாம் இருக்குன்றது எல்லாத்தையும் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு டாக்குமெண்டா கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஐபிஓ மூலியமா இந்த லிஸ்ட் பண்ணுவோம். ஐபிஓனா என்னன்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல கிடையாது. இப்போதான் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட் வரேன். ஸோ என்கிட்ட பீப்புளெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டாக் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ எனக்கு வந்து இந்த முதலீடு பத்தாது. அப்போ நான் பேங்க்ல போயிட்டு கடன் வாங்குவேன். இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். பேங்க்ல கடன் வாங்க மினிமம் பார்த்தீங்கன்னா 6 to 7% இன்னும் பிசினஸ் லோன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இன்ஃபிளேஷன் எவ்வளோ? 6%. அப்படி இருக்கும்போது இந்த நான் வாங்கின கடன் இந்த இன்ஃபிளேஷன்லாம் பீட் பண்ற மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ணாதான் ஆக்சுவலி இந்த கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? மினிமம் அவங்க ஒரு 20% ப்ராஃபிட்டாவது ரெடி பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க அப்படி ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவங்களால இந்த ரெண்ட், நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி கடன் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு ப்ராஃபிட்டபிளா அவங்களால பிசினஸை ரன் பண்ண முடியும். அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏன் வந்து இந்த மாதிரி பிசினஸ் நடத்துற கம்பெனி இருக்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா, அவங்க 20% ப்ராஃபிட் எய்ம் பண்றாங்க. ஸோ நம்ம அதுல ஷேர் வச்சிருக்கும் போது என்னன்னா ஆல்மோஸ்ட் நம்மளும் அதுல ஒரு ஓனர்ஷிப் வச்சிருக்கோம். அப்போ அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றாங்களோ அந்த ப்ராஃபிட் நம்மளுது. ஆக்சுவலி ஒரு 100 ருபீஸோட ஸ்டாக் வந்து நான் ஹோல்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்க நெக்ஸ்ட் குவார்டர்ல ஒரு 20% ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கும் அந்த ப்ராஃபிட்ல ஒரு பங்கு இருக்கு. நானும் அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்றேன். அப்ப நானும் வந்து ஒரு ஓனர். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் நெக்ஸ்ட் குவார்டர்ல அவங்க நல்ல ப்ராஃபிட் மேக் பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 100ல இருந்து 150 போறேன், எனக்கு 50 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இதுவே நம்ம லாங் டேர்ம்ல இருக்கும்போது அக்யூமுலேட் பண்ணிட்டே வரும். சீப்பா எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த ஸ்டாக் நம்ம வாங்குறோம். எப்பப்பெல்லாம் நல்ல ரேட் போதோ நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இதுல காம்பவுண்டிங் பவரும் இருக்கு. நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் இருக்கு, இன்னைக்கு அது 150 மாறிச்சு. 150க்கு 5% போடும்போது அது ஒரு ப்ராஃபிட். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுவே நம்ம பேங்க்ல வச்சிருந்தோம்னா நான் எவ்வளவு வச்சோமோ அதுக்குதான் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். அதனாலதான் பேங்க்ல இருக்க எஃப்டி, ஆர்டியை விட எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இதனாலதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து ரிஸ்கா இருந்தாலுமே நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் தெரியாதனாலதான் போயிட்டு அவங்க ட்ரெடிஷ்னலா இருக்க எஃப்டி, ஆர்டிலே இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதத்துல வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்டோட டிஃபரா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா இந்த வீடியோவை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு ஸ்டாக் வந்து எப்படி வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஐபிஓன்ற மூலியமா அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆகுது. அதனால என்ன எனக்கு பெனிஃபிட்? நான் அந்த ஸ்டாக்கை வச்சிருந்தா எப்படி அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்கணும் அப்படின்ற கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 4000 ஸ்டாக் இருக்கு. ஆனா அதுல இருக்க எல்லா ஸ்டாக்குமே நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதான்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. சில ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்து, நிறைய ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்ல லாஸும் ஆயிருக்கு. அப்போ
நான் எப்படி லாஸ் கம்மியா இருக்க ஸ்டாக்கா வாங்கிட்டு நான் எப்படி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுன்றது உங்க எல்லாருக்குமே இருக்க கொஸ்டினா இருக்கும். எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அதோட ஃபண்டமெண்டல்ஸை தான் நம்ம பார்க்கணும். இங்க நம்ம ஃபண்டமெண்டல் சொல்றது அந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கு எவ்வளவு ஏர்னிங் கொடுக்குது, அதாவது இபிஎஸ் எவ்வளவு இருக்கு, அந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு கடன் இருக்கு, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எப்பெல்லாம் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து 90% கரெக்டா இருக்கும் அந்த ஸ்டாக் வந்து பெருசா லாஸ் ஆகாது. அட்லீஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவே நீங்க வந்து இதெல்லாம் பார்க்காம ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டாக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னும் போது இது லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பத்தி நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு இருக்கணும். ஒரு ஸ்டாக்கை ஏன் வாங்குறோம், அந்த ஸ்டாக் என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து லாங் டேர்ம்ல சஸ்டைனபிலிட்டியா இருக்குமா, அவங்களோட மெயின் ஆடியன்ஸ் யாரு, இந்தியன் ஆடியன்ஸா ஃபாரின்ல இருக்காங்களா, இந்த மாதிரி 10 இயர்ஸ் என்ன கோல் சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் அவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ற லெவல்லையா வச்சிருக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனலைஸ் பண்ற அளவுக்கு கரெக்டான பர்சனா இருக்குமா, நமக்கு அந்த டைம் இருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நிறைய ஏஐஸ் இருக்கு, சாட் ஜிபிடி கிளாடோ, இவங்க இதை கொடுத்துட்டு நம்ம அதை பத்தி ஃபுல்லா ஒரு நமக்கு புரியுற விதத்துல நம்ம அதை வந்து ரெடி பண்ணி வாங்கி அட்லீஸ்ட் நம்ம அதையாச்சும் ரீட் பண்ணணும். நம்ம எதுவுமே ரீட் பண்ணாம நம்ம போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ரொம்ப லாஸ் மேக் பண்ணுவோம். எனக்கு உங்க மைண்ட் செட் புரியுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புளா இருப்போம். இப்போ நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு டைமே இருக்காது. அதுவும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்க 9:15 டு இந்த 3:30 பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருப்போம். இந்த மாதிரி டைம்ல நம்மளால கண்டிப்பா ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை ஒரு ஃபண்ட் மேனேஜர் வாங்கி அவர் அதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுன்றதை பார்த்துட்டு நம்ம கொடுக்குற மணி அவர் அதுல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு அதுல வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணி அதை நமக்கு ரிட்டர்ன்ஸா கொடுப்பாரு. நமக்கு வந்து இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்மளால டைரக்டா ஒரு ஸ்டாக்ல இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் அவருக்கு நமக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே இன்ஃபிளேஷனை பீட் பண்ற ரிசல்ட்டா இருக்கும். இன்ஃபிளேஷன் இந்தியாவில் 6% நான் அட்லீஸ்ட் ஒரு 10% ப்ராஃபிட் மேக் பண்ணா எனக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா 4% இருக்கும். அட்லீஸ்ட் இது இருந்தா கூட நான் என்னோட ருப்பியை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதுவே நீங்க எஃப்டிலயோ ஆர்டிலேயே போட்டிருக்கும் போது அது பத்தி இன்ஃபிளேஷன் ரேட்ல இருக்கும், இல்லாட்டி இன்ஃபிளேஷனோட கம்மியா இருக்கும். ஆக்சுவலி நீங்க மணியை சேவ் பண்ணல, மணியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி இந்த சீரீஸ்ல நம்ம நிறைய பேச போறோம். இது பார்த்தீங்கன்னா முதல் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்னென்னலாம் டெவலப் பண்ணிக்கணும், வேற எதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணுறது கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா நெக்ஸ்ட் நாங்க அதை பத்தி ஒரு சீரீஸ் பண்றோம். நன்றி. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.